சனாதனம் குறித்து ஆளுநர் பேசிய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ந்த மூத்த வழக்கறிஞர் துரைசாமியை விளக்கம் கேட்டு ஆளுநர் மாளிகை நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையில் விளக்கம் அளித்த பின்பு ஆளுநர் மாளிகை வெளியே வந்த மூத்த வழக்கறிஞர் துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நான் அனுப்பிய கேள்விக்கு 2 மாதங்கள் கழித்து ஆளுநர் தன்னுடைய செயலாளர் மூலமாக இதுகுறித்து முழு தகவல்கள் தங்களிடம் இல்லை என்று தெரிவித்தார். நான் ஆளுநரின் செயலாளரிடம் கேள்வி கேட்கவில்லை, ஆளுநரிடம்தான் கேள்வி கேட்டேன். அவர்தான் இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். அவரின் பதில் திருப்தி அளிக்காததால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தேன் என்று தெரிவித்தார். நீதிமன்ற அறிவுறுத்தல்படி இன்று ஆளுநரின் துணை செயலாளரிடம் வழக்கு குறித்து பேசினேன். அவரும் இதுகுறித்து 2 வாரங்களில் விளக்கம் அளிப்பதாக தெரிவித்ததாக கூறினார். பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, பதில் சொல்லியாக வேண்டும். பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. பதில் சொல்லாமல் இருந்தால் 2000 ரூபாய் அபராதம் போடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. 19/8 நான் கொடுத்த கேள்விக்கு 2 மாதம் பதில் சொல்லாமல் அந்த ஆள் என்ன பண்ணார்னாக்கா, ரவி அது கொடுங்க 20/10 2 மாதம் கழித்து அவருடைய செக்ரட்டேரியட்டிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கவர்னருடைய செக்ரட்டேரியட்டில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். அதனாலதான் பிரசன்ன ராமசாமி என்னை வர சொல்லி சொன்னார். இன்னைக்கு வந்து என்னென்ன சொல்லணுமோ அவர் புறான அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் கவர்னர்கிட்ட பதில் கேட்டு எனக்கு சொல்லுவார். உங்களோட இது முழுவதும் அவர் பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கணும், நேரடியாக அவர் கொடுக்கணும். நேரடியாக ஆர்.என். ரவி தனிப்பட்ட முறையில் எனக்கு பதில் கொடுக்கணும். அந்த பதிலுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பதில் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கையில் நான் ஈடுபடுவேன். கடலூர் வண்டிப்பாளையத்தில் சிவசுப்பிரமணியர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் விமர்சையாக கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. அப்போது விழாவில் சேகரிக்கப்பட்ட ரொக்கம் ரூபாய் 2.5 லட்சம் கோவில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவில் கோவில் உள்ளே இருந்த பீரோவின் பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து 2.5 லட்சம் ரொக்கம் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கடலூர் முதுநகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் வெளிவட்ட சாலைகளில் இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸில் ஈடுபடுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவலர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் நாரவாரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் பாபு, புழல் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த லெனின் ஜான்சன், வைதிகை மேடு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்து ரேஸுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம், வீடியோ எடுக்க பயன்படுத்திய கைபேசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையிலிருந்து நேற்று இரவு பயணிகளுடன் அறந்தாங்கி நோக்கி தனியார் சொகுசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சென்டர் மீடியனில் மோதி எதிர் திசையில் சென்றது. அப்போது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது சொகுசு பேருந்து நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்கள் இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 20 பயணிகள் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தை சேர்ந்த ரவி என்பவர் தனது காரில் தனது 2 பிள்ளைகளையும் பள்ளிக்கு கொண்டு செல்ல திருவட்டாறு அடுத்த புளியரங்கு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் கனிம வளங்களை ஏற்றி வந்த டாரஸ் லாரி கார் மீது மோதியதில் அந்த காரில் இருந்த 2 பள்ளி மாணவிகள் படுகாயமடைந்தனர். கனிம வள லாரிகளால் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பள்ளி நேரத்தில் இந்த வாகனங்களை இயக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதாக காவல்துறை உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் அரசு அதிகாரி உரிய உத்தரவாதம் தர வேண்டும் என கேட்டு குலசேகரம் பேரூராட்சி தலைவர் ஜெயந்தி ஜேம்ஸ் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மார்த்தாண்டம் குலசேகரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வழக்கறிஞர் சங்கமான சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சங்கத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு வந்தது. கடைசியாக கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த 2018ஆம் ஆண்டு முடிவடைந்தது. இந்த நிலையில் சங்க தேர்தல் தொடர்பாக அறிவிப்புக்கும் தேர்தல் புதிய விதிகளுக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் காரணமாக தேர்தல் தள்ளி போனது. அதன் பின்னர் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் வழக்கறிஞர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தேர்தல் மீண்டும் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நேற்று தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. அதில் வழக்கறிஞர் மோகனகிருஷ்ணன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பெண் ஒருவரை மின்கம்பத்தில் நிர்வாணப்படுத்தி கட்டி வைத்து தாக்குதல் நடத்தி ஊர்வலமாக கொண்டு சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகன் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை காதலித்து வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண்ணின் உறவினர்கள் இளைஞரின் தாயை நிர்வாணப்படுத்தி இழுத்துச் சென்று மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இதுகுறித்து கர்நாடக மாநில அரசு விளக்கமளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பெண் தாக்குதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை விவரம், விசாரணை, தற்போதைய நிலை, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம், மாநில அரசு எடுத்த நடவடிக்கை ஆகியவை குறித்து கர்நாடக மாநில அரசு 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை ஐஐடியில் தொழில் முனைவோர்களின் எதிர்பார்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்கள் மக்களை சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக தமிழகத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் ஃபைபர் நெட் வசதியை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் அடுத்த ஓராண்டிற்குள் இந்த திட்டம் நிறைவடையும் என்று தெரிவித்தார். தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் பொதுச் செயலாளராக என்னை தேர்வு செய்ததற்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து கட்சியினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.